இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு பர்டிகுலர் டேட்டோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி edate அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்ணுறத பற்றி பார்த்தோம். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இப்போது அதே ஃபார்முலா தான் edate அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மந்த்ஸ் அப்படின்ற இடத்துல இன்ட்டு 12 மட்டும் போட போகிறோம். ஏன்னா 1 இயருக்கு 12 மந்த்ஸ். ஸோ இங்கே எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு 12 போட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இயரை வந்து டேட்டோட ஆட் பண்ணிடும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நேம்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இயர்ஸ், இப்போ 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்படின்னா இந்த டேட்டோட இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம்ல இந்த டேட்டோட 10 இயர்ஸ் ஆட் பண்ணி அவுட்புட் என்ன வரும் அப்படின்றத காமிக்கும். அப்புறம் இந்த டேட்டோட 15 இயர்ஸ் ஆட் பண்ணி ரிசல்ட் என்ன அப்படின்றத இங்கே டிஸ்பிளே பண்ணும். இதே மாதிரி 20, 22, 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஈக்குவல் டு edate ஓப்பன் ப்ராக்கெட் எதில் நமக்கு இன்புட் இருக்குது இந்த செல்லில். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எங்கே வந்து நமக்கு இயருக்கு இந்த செல்லில். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக எந்த காலம் ரோ இருக்கோ அதுக்கு வந்து நம்ம டாலர் சிம்பிள் வந்து போடணும். இப்போது எனக்கு இன்புட் எங்கே இருக்குது ஈன்ற காலமில் தான் இருக்குது. ஸோ வந்து எந்த காரணத்தை கொண்டும் சேஞ்ச் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அது முன்னாடி டாலர் சிம்பிள் போடுறேன். அந்த 89 அப்படின்றது அடுத்து என்னாகும் 90, 91, 92 அப்படின்றது கீழே மாறும். அதனால் அது முன்னாடி டாலர் போடக்கூடாது. ஆனால் ஈன்ற காலம் வந்து கான்ஸ்டன்ட், அதனால் நான் டாலர் போடுறேன். இப்போது அடுத்தது நமக்கு இயர் எதில் இருக்குது ஜேன்ற காலமில் இருக்குது. இதில் எப்படி எது மாறாது 88ன்ற ரோ வந்து மாறாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 88 அப்படின்ற ரோவில் தான் எல்லா இயருமே இருக்குது. ஆனால் காலம் நேம் பாருங்கள் மாறுது. ஸ்டார்டிங்கில் JKLMN அப்படின்னு மாறுது. அப்போ நம்ம டாலர் சிம்பிள் எங்கே போடணும் 89 முன்னாடி டாலர் சிம்பிள் போடணும். இப்போது இது கொடுத்தீங்கன்னா மந்த்ஸ் மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். எனக்கு இயரோட அவுட்புட் வரணும். கிவன் டேட்டோட 10 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ 1 இயருக்கு 12 மந்த்ஸ். அப்போது J89ல் என்ன இயர் J89ல் என்ன டேட் இருக்கோ அதோட இன்ட்டு 12 போடணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். இங்கே 88ல் தான் நமக்கு இயர் வந்து இருக்குது. ஸோ இங்கே 89 போட்டிருக்கேன். அதை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். இப்போது இன்புட்டில் என்ன இருக்குது 22 இருக்குது. இங்கே என்ன இருக்குது 32. ஏன்னா 10 இயர்ஸ் ஆட் பண்ணி நமக்கு வருது. இப்போது ரிமைனிங் செல்லுக்கும் அதே மாதிரி வேணும்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி எங்கே வேணுமோ அது எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு செல்லை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஸ்பெஷலில் போயிட்டு ஃபார்முலா ஒன்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்துடும். இப்போது இங்கே வந்து 22ன்னு கொடுத்துருக்காங்க. இயர் வந்து 22 இருக்குது. இங்கே 10 இயர்ஸ் ஆட் பண்ணால் 32ன்னு வந்துடும். 15 இயர்ஸ் ஆட் பண்ணோம்னா 37. இப்போ ஃபைனலாக பாருங்கள் 52 வருது. ஏன்னா 30 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணி நமக்கு வருது. ஆக்சுவலாக 22 தான். 30 இயர்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேட் என்ன வருது 52 வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.